வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால், ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பனம்பழத்தை எப்படி பிச்சு முளைக்க போடுறோங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கும் தொடர்ந்து எங்களை மாதிரி விவசாயிகள் தொடர்ந்து வீடியோக்கள் போடுவதற்கு உறுதுணையாக இருக்குங்க. வாங்க எல்லோரும் வீடியோக்களை போகலாம். இன்றைக்கி பனம்பழம் போடுறதுக்கு நானும் எங்கள் அப்பாவும் தாங்க தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே பனம்பழம் முளைக்க நிறையா போட்டுட்டாங்க. இது லாஸ்ட்டு முளைக்கிறது போடுறதுங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக தாங்க இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம குழி எடுத்து இன்றைக்கி பனம்பழத்தை போட போகிறோங்க. பாருங்கள் நம்ம எப்படி மண்ணுடியில் குழி எடுக்கணுன்ட்டு. நம்ம ஏற்கனவே இந்த பாத்தி பக்கத்தில் பாருங்கள், பாத்தி நம்ம போட்டுப்போம் பாருங்கள், பனம்பழம் பாத்தி. இதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பனம்பழத்தை முளைக்க போட போகிறோம். பனம்பழம் முளைக்க போடுறதுல மெயினானது இந்த பாத்தியை நம்ம கரெக்டாக எடுக்கணுங்க. இது என்ன காரணம்னா, அந்த பாத்தி நம்ம ரொம்பவும் ஆழமாக எடுத்துக்கூடாதுங்க. ஆழமாக எடுத்தோம்னா கிழங்கு ரொம்ப ஆழமாக போயிடும், நமக்கு பிடுங்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி இந்த மாதிரி ஒரு மேட்டாப்பை ஒரு அரை அடி ஆழத்தில் நம்ம குழி எடுத்தாவே போதுங்க. கிழங்கு நமக்கு கொஞ்சம் பிடுங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நம்ம ஆழத்தில் நம்ம எடுத்து போட்டோம்னா அது சரியாக இருக்காங்க. கிழங்கு ரொம்ப ஆழமாக போயிடும், பிறகு நமக்கு பிடுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே பக்கத்தில் இப்போ ஒரு பாத்தி போட்டிருக்கோம். அந்த பாத்தி கரையில் தேவையில்லாத மண்ணை நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு நம்ம போடும்போது அப்படி ஒரு போல் ஆயிருங்க. ஒவ்வொரு பாத்தியும் பிடுங்க அடுத்த பாத்தியில் நம்ம கிழங்கு பிடுங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு கேப் தனியாக விழுந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம குழியை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா கொத்தி விடணுங்க. கொத்தி விட்டால் பனம்பழம் கொஞ்சம் சீக்கிரமாகவே முளைக்குங்க. நல்லா ஆழமாகவும் அந்த வேர் கீழே போகுங்க. சரிங்க, நம்ம பனம்பழம் பாத்தி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பனம்பழத்தை பிச்சு வச்சு பனம்பழத்தெலாம் சுமந்து குளிக்க போடணுங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் அப்பா எப்படி வட்டாக்களை பனம்பழத்தை அள்ளி போட்டுட்டு சுமந்து போட போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பனம்பழத்தை பிச்சு ரெடி பண்ணி நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. பிச்சு ரெடி பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு பக்கம் நம்ம குழியும் எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வட்டால் அள்ளி நம்ம குழிக்கில் போட்டு அப்படி டைரெக்டாக போட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பொதுவாக பனைமரம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம இந்த சீசனில் மெயினாக இந்த மாதிரி பனம்பழம் நம்ம முளைக்க போட்டு பனங்கிழங்கு நம்ம விற்பனைக்கும் பண்ணுவோங்க. நம்ம வீட்டு தேவைக்கும் பயன்படுத்துவோம். நம்ம ரிலேட்டிவ்கள் நம்ம வெளியூரில் இருக்காங்க. அவங்களும் நம்ம ஊருக்கு கோயிலோட அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது அவங்கக்கிட்ட நம்ம தேவையான அளவு அவங்களுக்கும் கொடுத்து விடுவோங்க. பாருங்கள், நம்ம இப்போ எப்படி நம்ம பனம்பழத்தை முளைக்க போடுறதுங்க பாருங்கள். அதாவது அடிப்பகுதி அடியில் இருக்கவங்க, மேல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி நம்ம பனங்கொட்டையை நம்ம அடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம அடுக்கி போடும்போது நல்லா ஒரு 90% அளவுக்கு பனம்பழம் நல்லபடியாக முளைச்சிருங்க. சிலவங்க அப்படியே எப்படி வட்டால் தூக்கி அப்படி குழிக்கில் போட்டு அப்படியே முக்கிடுவாங்க. அது ஒரு 75% தான் நமக்கு முளைக்கும். இந்த மாதிரி நம்ம அடுக்கி போடும்போது ஒரு 90% அப்படி ஈஸியாக முளைச்சிருங்க. அதே மாதிரி நம்ம முளைச்சோன்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டு வச்சா மட்டும் போதாங்க. கரெக்டாக அதுக்கு நம்ம மழை காலங்களில் தண்ணி தேவையில்லை. நல்லா மழை பெஞ்சிச்சின்னா அந்த மழை தண்ணியே போதும். மழை குறைவாக இருக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் நல்லா அப்பப்போ கொஞ்சம் விடணுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணியாவது அப்படியே மேலே நினச்சி போடணுங்க. அது கிழங்கு முளைக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 2 மாதம் கழிச்சுலாம் கொஞ்சம் குறைச்சிடலாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டு தாங்க ஆகணும். அதுக்கு பிறகு நல்லா கிழங்கு முளைச்சி அந்த பீலிலாம் மேலே வந்துட்டுனா நம்ம தண்ணியை குறைச்சிடலாங்க. நம்ம கிழங்கு பிடுங்கும்போது மட்டும் கொஞ்சம் தண்ணியை நினச்சி போட்டு நம்ம பாத்தியை ரெடி பண்ணி நம்ம கிழங்கு பிடுங்க வேண்டியிருக்குங்க. பாருங்கள், நிறையா கொட்டை முளைச்சிட்டுங்க. இது என்ன காரணம்னா, லாஸ்ட்டு டைம்னால் நம்ம நிறையா மொத்தமாக உளுந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோன்ட்டு நம்மளும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் நிறையா பனம்பழமும் முளைச்சிட்டு நம்ம இருந்தாலும் அதை வைக்கங்க. இந்த பீலி முளைச்சது சரியாக முளைக்காதுங்க. ஆனாலும் நம்ம வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்தா அதில் இப்போ ஒரு 20 இருந்துச்சுன்னா அதில் ஒரு 10ஆவது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த 10 முளைச்சாலும் நமக்கு லாபம் தானாங்க. அதனால் நம்ம அதையும் இன்றைக்கி முளைக்க வைக்க வரோங்க. இந்த மாதிரி மேல் அடுக்கும் வைக்கணுங்க. 2 அடுக்கு வைக்கலாங்க. நம்ம பொதுவாக 2 அடுக்கு வைப்போம். சிலவங்க 3 அடுக்கும் வைக்கிறாங்க. 3 அடுக்கு வச்சா எந்தளவுக்கு கரெக்டாக முளைக்கும்னு நம்ம அதனால் சொல்ல முடியல. ஆனால் இந்த மாதிரி 2 அடுக்கு வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே முளைக்குதுங்க. நம்ம ஒரு 7-8 வருஷமாகவே இந்த மாதிரி தாங்க அப்படி ஒரு 2 அடுக்கு வச்சு நம்ம பனம்பழத்தை போட்டுட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி நம்ம போடுறோம்னா நமக்கு ஒரு 90 நாளில் பனங்கிழங்கு ரெடி ஆயிருங்க. அந்த 90 நாளுக்கு பிறகு நம்ம பனங்கிழங்கு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம பிடுங்கி நம்ம முடிச்சுறது நல்லதுங்க. என்ன காரணம்னா, அதுக்கு பிறகு நம்ம போட கிழங்கோட தரம் கொஞ்சம் குறையுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த சொறுன்னு அந்த கிழங்கோட டேஸ்ட்டும் கொஞ்சம் குறையும். ஆனால் ஒன்றும் ஆகாது. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி பீலி முளைச்சி கிழங்கோட தரமும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் நம்ம போட்டு ஒரு 90 நாளில் லைட்டாக ஒரு சின்ன பீலி மாதிரி பாத்தியில் வருங்க. அந்த டைம்லேயே நீங்கள் பிடுங்க ஆரம்பிச்சிருங்க.
அப்போ தான் வந்து அது கரெக்டான இதாக இருக்கும். அதே மாதிரி கிழங்கும் வந்து நம்ம பிடுங்கும்போது வெடிச்சிருக்குங்க லைட்டாக, அதாவது தோல் வந்து அப்படியே லைட்டாக அப்படி சென்டரில் வந்து நீங்கின மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வந்து பனங்கிழங்கு விளைஞ்சிட்டாங்க பார்க்குற ஒரு பருவங்க. அந்த பருவத்தில் நம்ம பிடுங்கி சாப்பிடும்போது கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மொத்தத்தில் நம்ம வந்து ஒரு 3 தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்குங்க. மொத்தத்தில் நமக்கு ஒரு 10,000 கிழங்கு போல் நம்மகிட்ட வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கிழங்கு வந்து ஒரு கடையில் வச்சு விற்கிறதுக்கோ, இல்லை நம்ம பஸ் ஸ்டாப்பில் அந்த டைமில் அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சு விற்கிறதுக்கோ, உங்களுக்கு வியாபாரத்துக்கு வந்து தேவைப்பட்டனாலும் நம்ம வீடியோவில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த பனங்கிழங்கு வந்து முளைச்ச டைமில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 வருஷமாகவே வெளியூர் ஊருக்கு வந்து நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம் பனம்பழம். அதே மாதிரி நாங்கள் இங்கேயும் வந்து எங்களுக்கு எங்கள் பகுதியிலேயே வந்து தேவை அதிகமாக இருக்குங்க. இது டைரெக்டாகவே வந்து வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெளியூர்லேருந்து கேட்குறதையும் வந்து நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், நம்ம இப்படி வந்து பனம்பழத்தை வந்து நம்ம மூடுறோங்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மண் போட்டு கொஞ்சம் நல்லா மூடிடணுங்க. அப்போ தான் அந்த மண் அந்த கொட்டை இடுக்குக்குள்ளே போய் நல்லா கிழங்கு வந்து இந்த கொட்டை வந்து முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்குங்க. மண் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் சரியாக முளைக்காதுங்க. கீழே உள்ளது கரெக்டாக முளைச்சிடும், மேல் உள்ள அடுக்கு வந்து சரியாக முளைக்காது. அதனால் நம்ம மேல் உள்ள அடுக்கு நல்லா முளைக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மண் போட்டு தண்ணி விடணுங்க. பாருங்கள், இன்றைக்கி வேலை வந்து இந்த பனம்பழம் போடுறது தான். நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. நான் உங்கள் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.